so it's a good idea, Karthik. Ruben, I have given a very serious thought about this decision. All my life I wanted to achieve something. My unfortunate luck. I have to face this barrier in my life now. But I'm not going to give up. I have learned to accept this, and it's not going to stop me. As I want to continue the research. I don't want to sit in a corner and count my days. I want to live for every second now, to find whatever I could to cure this disease. I'm really proud and happy to see your spirit, Karthik. But what, Ruben? Why you have to leave your family, Karthik? Do you think it's fair to them? They need you, you know. Yes, Karthik. I think Ruben is right. You should tell your family. I'm sure they will understand and they will give you support. I know. But I don't want to see them suffering because of me. This is my disease. Let me handle it. At the same time, I don't want all these family ties to break my spirit down. I have never given them any failure. And if I allow them to see what I'm going through, I might be a very big disappointment of myself. Please try to understand me. So Karthik, when are you leaving? I already planned everything. And I'm not going to leave the house immediately. I slowly find means to come out. And as you all know, there's some issues going on at home. That might be a good excuse for me. If everything's okay, then... Then what, Karthik? Then of course, I need a place to stay. You can stay with me, Karthik. I'm staying alone. No, Ruben. I need a place where no one can track me. But not far from here. Maybe an apartment. No, I don't think it's a good idea. An apartment is troublesome for you. Leave that to me. I will handle it. I'm going to do my research there. And I also need help from both of you. Especially Ruben. Actually, I've already started collecting the details. Good. Remember, no one should know about this, okay? நான் போயிட்டு வரப்பா. அம்மா நிஷா. என்னப்பா? அன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரேன்னு போனியே, அதுக்கு பிறகு அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்னன்னு சொல்றீங்க? என்னமா சொல்ற? அவர் அப்படி என்னதான் சொன்னாரு? எல்லாரும் சேர்ந்து தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவருக்கு பயமா இருக்கா? பயமா? என்ன பயம்? யாருக்கு பயம்? அது இல்லப்பா, அவர் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காரா. பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அந்த கனவெல்லாம் கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்காப்பா. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவர்கிட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்துட்டப்பா. அவரு வேற ஏதோ உலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை என்னால புரிஞ்சுக்கவும் முடியல, புரிஞ்சுக்காம இருக்கவும் முடியல. எதுக்கும் இன்னைக்கு வேலை முடிஞ்சு வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், என்னதான் சொல்றாருன்னு. வேண்டாம் வேண்டாம், இனி நீ அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். பேசுன வரைக்கும் போதும். இந்த திருமணம் ஏற்பாடெல்லாம் அவங்க பெற்றவங்க தானே செய்தாங்க. இனிமே அவங்ககிட்டயே பேசுவோம். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு. அப்பா. என்னம்மா? ஒரு விஷயம், அது எப்படி சொல்லுமா? இனிமே நீ எது சொன்னாலும் உங்க அப்பாவை ஒன்றும் பண்ணாது. சொல்லு. எல்லாம் நம்ம அண்ணனை பத்தின விஷயம் தான்ப்பா. தினேஷா? அவன் என்ன பண்ணான்? அண்ணன் காயத்ரின்னு ஒரு பொண்ணு கூட. என்னம்மா இந்த நேரத்தில் இது வேறையா?
கவலைப்படாதீங்கப்பா. அண்ணன் வந்தா விசாரிங்க. நான் சொன்னதா தெரிய வேணாம். ஏம்மா, அந்த பொண்ணை பற்றி விவரங்கள் ஏதாவது தெரியுமா? சைலஜாவோட ஃப்ரெண்டா? அவங்க அப்பா அம்மா? அதெல்லாம் தெரியாதுப்பா. அன்னைக்கிட்டே கேட்டு பாருங்க. நான் வரேன்ப்பா. என்னம்மா, வேலைக்கு போகல? இல்லப்பா, லீவ் போட்டேன். ஏம்மா, உடம்புக்கு எதுவும்? உடம்பு நல்லாதான்ப்பா இருக்கு. உனக்கு என்னம்மா பிரச்சனை? நாங்க தான் கொஞ்ச நாளா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்கிறோம். உனக்கு என்ன? எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையாப்பா? எவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடு, இப்படி யாரு முகத்திலுமே சந்தோஷம் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு எப்படிப்பா நிம்மதியா வேலைக்கு போக முடியும்? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. தப்பு அவன் மேலையா, இல்ல அவனை கேட்காம ஏற்பாடு பண்ணுன நம்ம மேலையா? ஒண்ணுமே புரியலம்மா. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தானப்பா நம்ம எல்லாம் செஞ்சோம். அன்னைக்கு நமக்கெல்லாம் பிடிச்சிருந்தா போதும்னு சொன்னாரு. இப்ப மட்டும் நமக்கும் பிடிச்சி அவருக்கும் பிடிச்ச பொண்ணை கொண்டாந்து நிறுத்தினா ஏன் இப்படி மௌனமா இருக்கணும்? நமக்கே இப்படி இருந்தா பொண்ணை பெற்றவர் சுந்தரம், அவர் மனசு என்ன பாடுபடும்? ஒவ்வொரு நாளும் நாம போன் பண்ண மாட்டோமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப பெருமையா சொன்னம்மா. என் மகன் என் பேச்ச மீற மாட்டான், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு. என்னை எப்படிமா நான் அவர் முகத்துல முடிப்பேன்? இவன் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அண்ணன் முகத்துல ஏதோ சோகம் இருக்குப்பா. அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சோகமோ என்ன பிரச்சனையோ அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடலாமா? நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கிறா, அதை மறந்துட்டானே இவன். நீங்க யாரும் அண்ணன்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க. நானே பேச்சு கொடுத்து பாக்குறேன். வேலையினாலதான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கிடைக்கும். Apa pasal tu bang? Bukan ke stok topeng gas yang kita ada tu dah cukup? Yang, ini kan bulan April. Biasanya negara jiran kita akan bakar hutan dia orang masa ni. Lepas tu masalah jerebu melanda lah tempat kita tak lama lagi. Abang ni yakin sangat? Kan angin monsun akan mula. Itulah. Kenalah tengok berita selalu. Ni tak asyik nak dengar muzik aja. Hai, Perli nampak? Yelah. Tapi 200,000 keping tu tak banyak sangat ke bang? Taklah. Kalau berlaku jerebu, dalam masa seminggu boleh habis jual. Kalau nak beli masa tu, mahal jadinya. Macam mana kita nak untung? Tapi kalau jerebu tak jadi? Ayah, seminggu tu akan jadi 6 bulan, itu aja. Benda ni tarikh luput dia panjang. Apa nak takut? Dalam bisnes mestilah ada risikonya. Lagi besar risiko, lagi besarlah untung kita. Okeylah. Abang kan lebih arif. Sudahlah ya. Abang buat semua ni pun untuk kita juga. Macam mana keadaan Kartik? Abang dah lama tak pergi tengok dia lah. Tak apalah bang. Lagipun Kartik tak nak terima pelawat. Dia kata kalau orang kesian kat dia, dah lemah semangat dia. Kesian Kartik.
Dia seorang surgeon pakar yang berdedikasi. Habis apa dia nak buat sekarang? Abang, betul ke ALS tu tak ada ubat, bang? Sayang, ALS ni ada banyak jenis. Abang dah tanya kawan-kawan abang semua. Memang dia kata tak ada ubat. Kalau ada ubat pun, bukannya boleh baik penyakit tu. Inilah dikatakan takdir. Tapi bang, Kartik tu kan masih muda, bang. Ruben kata penyakit tu diserang orang tua je. Habis nak buat macam mana? Malang dah tak berbau. Kita doakan je lah supaya Tuhan berikan dia semangat untuk menghadapi dugaan ini. Bagaimana dengan keluarga dia? Boleh ke diorang hadapi kenyataan ni? Diorang tak tahu, bang. Kartik tak bagi tahu. Tak bagi tahu? Apa pasal pula? Entah. Dia kata dia takut kalau keluarga dia tahu, diorang mungkin susah hati. Tapi mereka akan tahu juga nanti. Entahlah, bang. Itulah sebabnya dia nak keluar daripada rumah tu sebelum dia orang tahu. Sekarang ni pun, Ruben tengah cari rumah untuk dia. Kenapa pula macam tu? Tak baik buat macam tu. Ibu bapa Kartik seharusnya tahu pasal dia. Kita harus bagi tahu ibu bapa dia. Kalau tidak nanti kita susah. Nak buat macam mana, bang? Dah dia nekat tak nak bagi tahu. Apa-apalah. Janji kita tak disalahkan nanti. Sofia harap pun macam tu, bang. சொல்லுங்கண்ணே. 2 நாளைக்கு முன்னாடி நிஷா என்னை வந்து பார்த்தாங்க. தெரியும், என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து பார்த்தாங்க. ஆமாண்ணே, எனக்கு தெரியும். நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் தெரியுமா? இல்லை, அதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு கால் பண்ணல. சைலஜா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு தோணுது. ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்பந்தம்? இருக்குடா, நான் வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு ஒரு கல்யாணமா? அதான் வேறான்னு சொல்கிறேன். அண்ணே, நீங்கள் ஒரு ஃபேமஸ் நியூரோ சர்ஜன். இந்த வேலை போனால் இன்னும் 1000 வேலை தேடி வருமே. இல்லைடா, கொஞ்ச நாளைக்கு இந்த ஆப்ரேஷன், நோயாளிங்க இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். கஷ்டமாக இருந்தால் கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்கண்ணே. எதுக்கு வேலையை விட்டு நிற்கணும்? அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுடா. அண்ணா, நிஷாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்பா அவங்க தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. இப்போ போய் சொன்னா? அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன். அப்பாவை பார்த்து சொல்கிற தைரியம் எனக்கு இல்லைடா. அதனால தான் உன் உதவி கேட்குறேன். ஆனால் பாவம் நிஷா, அவங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. எங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. அட எங்களை விடுங்க, அம்மா தான் ஒத்த காலில் நிற்கிறாங்க. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலையே. இப்போ கூட நிஷா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலாமே. என்னென்ன சொல்கிறீங்க? கல்யாணத்தை தள்ளி போட சொல்கிறீங்களா? இல்லை, மாப்பிள்ளையை மாற்ற சொல்கிறேன். புரியலண்ணே. அவங்கள ஏன் கணேஷ்க்கு கட்டி வைக்க கூடாது? அண்ணே, என்னங்க அதுக்குள்ள படுத்துட்டீங்க? ஏன் மஞ்சுளா, ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, நீங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல. வெறும் வயித்தோட படுத்தா உடம்பு என்னத்துக்காகிறது? இருங்க, கொஞ்சம் பாலாச்சும் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இப்படி உட்கார்.
என்னங்க? பெரியவன் வந்துட்டானா? இப்பதான் வந்தான், கீழே இருக்கான். இப்பவெல்லாம் அவன் யார்கிட்டையும் சரியா பேசுறது கூட இல்லை மஞ்சுளா. என்னன்னு கேட்கவும் எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. நல்லா தான் இருந்தான், ஏன் திடீர்னு இப்படி ஆனான்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. பிள்ளைங்க நம்ம கையை எதிர்பார்க்கிற வரைக்கும் தான் அவங்க நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது மஞ்சுளா. இந்த கணேஷ் கூட இப்பெல்லாம் நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வரான். என்ன ஏதுன்னு கேட்கறது கூட எனக்கு பயமா இருக்குங்க. இத்தனை வருஷமா நாம சந்தோஷமா இருந்து பழகிட்டோம். நம்ம கிட்ட பணம் காசு குறைவா இருந்தாலும் சந்தோஷம் நிறைவா இருந்துச்சு. இப்போ வருமானம் கூட கூட சந்தோஷம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. கடவுள் மேல பாரத்தை போட்டுருவோம், கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு நாளைக்கு மஞ்சுளா, எவ்வளவு நாளைக்கு? இவனை நம்பி அவங்களுக்கு வேற வாக்கு கொடுத்துட்டோம். பிரச்சனை நம்ம வீட்டோட இருந்தா சிவனேனி பேசாம இருந்துடலாம். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு, எப்படி பேசாம இருக்க முடியும்? நாளைக்கு நாளைக்கு அவங்க நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? நான் வாக்கு தவறிட்டேன்னு தெரிஞ்சா என் மரியாதை எல்லாம். அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரலன்னா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சு? என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க. Ruben, what is the urgency? Is Karthik alright? He's okay. But what? have you seen Karthik today? No, I haven't. But I did call him twice. No reply. He's supposed to handle 2 procedures today. But the management transferred the cases to other surgeons. Really? But do you think they know about Karthik? Not really. But I think it's because of the last meeting that he attended. Remember he told that he couldn't sign the documents? Yeah. It could be because of that. Maybe the chief would have noticed his condition and assumed that he's too tired and needed some rest. I presume he didn't attend for other meetings as well, right? Could it be because of that too? But he has planned to quit. Does it really matter? Excuse me. It's Dr. Chu. Hello, Chief. Yeah. I tried calling him too. Probably he's on the way. Driving. Okay. I'll convey the message to him. Okay, I'll tell him that you want to see him. Okay, Chief. Bye. Hey, you look so confused. Come and share with me. What is it? I don't really understand. Everything is happening at once. Come on, don't make me curious. Tell me, what is it? Karthik was involved in a major seminar with some doctors from UK and India. Yeah, I knew about it. But what do you mean he was involved? Isn't he still part of it? Unfortunately, he's not. He has been replaced with Mr. Arun. I don't know how he's going to take it. It might hurt him. But where is he now? என்ன மிஸ்டர் கார்த்திக், இங்கே இருக்கீங்க? நான் உங்களை ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டு வரேன். ஏன், என்ன விஷயம்? இல்லை என்னன்னு தெரியல,
திடீர்னு உங்கள் கேஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஓய்வு தேவைங்கிறாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நானே உங்களை பார்க்கணுன்னு தான் இருந்தேன். சொல்லுங்கள் கார்த்திக், என்ன விஷயம்? ஆக்சுவலி என்ன தான் நடக்குது? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் எதுவுமே நம்ம கையில் இல்லை. மிஸ்டர் அருண், அப்புறமா டைம் இருக்கிறப்ப என் ரூம் கொஞ்சம் வந்துட்டு போங்க. உங்ககிட்ட சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸா? என்ன டாக்குமெண்ட்? அந்த நியூரோ சர்ஜரி செமினாரில் நான் ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ், ரெஃபரன்சஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் கார்த்திக், அதை ஏன் என்கிட்ட கொடுக்க போகிறீங்க? ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, அந்த செமினார்லேயும் நீங்கள் தான் கலந்துக்க போகிறீங்க. உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன். பட் மிஸ்டர் கார்த்திக், அதை ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. மிஸ்டர் அருண், அந்த பேப்பர்ஸை யார் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறது முக்கியம் இல்லை. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியணும், அதான் முக்கியம். உங்கள் மனசு வேறு யாருக்கும் வராது கார்த்திக். மிஸ்டர் அருண், ஒரு சின்ன உதவி. இந்த லெட்டரை நான் கொடுத்ததா நம்ம சீஃப் கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். என்ன லெட்டர்? ஐ மீன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். மை ரெசிக்னேஷன்.